என்ன பயமா இருக்குன்னா மேல இங்க வந்ததுலயே விவேக் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுறதா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சீதா. நான் உங்க விவேக். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ எல்லாரும் பார்க்க போறீங்கன்னு பார்த்தா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. நானும் விவேக் சேர்ந்து தாய்லாந்து போக போறோம். என்ன சீதா நீ இங்க இருக்கிற சென்னைக்கு போக மாட்டேங்க தாய்லாந்து போறேன்னு கேக்குறீங்களா? நானும் விவேக்கும் நேற்று வந்து சென்னை வந்தோங்க. நிறைய பிரைடல் ஒர்க் பண்ணி அப்புறம் எடிட்டிங் எல்லாம் பண்ணி எனக்கு முதுகு ஹிப்பெல்லாம் ரொம்ப பெண்டு நிமிந்து போச்சு. விவேக்குக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 2 மாசமாவே கான்ஸ்டன்டா இந்த கழுத்து வலி இருந்துட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளவு அதிகமா போன் யூஸ் பண்றீங்க நீங்க. போன் யூஸ் பண்றது ஒரு பக்கம்னாலும் வந்து பைக் ஓட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின் அதிகமாயிருச்சு. சரி, அதனால அதை கியூர் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு வந்திருக்கோம். அது என்ன இடம் தானே கேக்குறீங்க? அது வந்து நான் வீடியோக்குள்ள போய் தான் சொல்லுவேன். சரி வாங்க தாய்லாந்துக்கு போலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போலாம். எப்படி என் ட்ரெஸ் சூப்பரா இருக்கா? உள்ள போயிட்டு சொல்லுவாங்க. என்ன சீதா தாய்லாந்து போக போறேன்னு இங்க வந்திருக்கேன்னு தானே கேக்குறீங்க? நமக்கு எங்க தாய்லாந்து போற அளவுக்கு வசதி கிடையாது. அதனால இப்ப குட்டி தாய்லாந்து தானே சன் ஃபேமிலிஸ் பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சன் ஃபேமிலி ஸ்பால வெயிட் லாஸ்க்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்குன்னு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மசாஜஸ், ஸ்பா, நேச்சுரல் தெரப்பின்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நாம என்னெல்லாம் எடுக்க போறோம் அப்படிங்கறத நான் உள்ள போயிட்டு டீட்டெயிலா சொல்றேன். ஸ்பாக்குள்ள என்ட்ரான உடனே பாத்தீங்கன்னா வால்ல இந்த மாதிரி நிறைய சர்டிபிகேட்ஸ் வந்து மாட்டி வச்சிருந்தாங்க. அது என்னன்னு அவங்க கிட்ட கேட்டபோது இங்க வந்து எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே அப்ரூவ் பண்ண ட்ரெயின்டு தெரபிஸ்ட் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மெயினா ஒரு ஃபேமிலியாவோ இல்ல லேடிஸ் வராங்க அப்படின்னும் போது எல்லாமே ட்ரஸ்டடா தான் வந்து கொடுத்துருக்கோம். லைக் எல்லாமே வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சர்டிபிகேட்ஸ்லாம் வந்து காமிச்சாங்க. சன் ஃபேமிலி ஸ்பால பாத்தீங்க அப்படின்னா 25 கண்ட்ரீஸோட ஸ்பா அண்ட் மசாஜ் வந்து பண்றாங்க. அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய மெனு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நமக்காக என்னெல்லாம் சூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப சிங்கப்பூர், பாலி, இந்தோனேஷியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸோட மசாஜ்லாம் வந்து சென்னையிலே எங்கேயுமே கிடையாது, இங்க மட்டும் தான் பண்றாங்க. ஸோ நீங்களும் வந்து ஸ்பா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா எல்லாத்துலயும் கலந்து வந்து சூஸ் பண்ண போறேன் இன்னைக்கு. மெயினா வந்து இங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்காக ஒரு மசாஜ் வந்து பண்றாங்க. அதாவது பனானா லீஃப்ல வந்து நம்ம அப்படியே நம்மள சுத்தி ரேப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டீம் பண்ண வைக்கிறாங்க. நான் வீடியோஸ்ல வந்து பார்த்தேன். இன்னைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். தேங்க்யூங்க. நமக்கு வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக. இதுல வந்து ஜிஞ்சர், லெமன் அண்ட் ஹனி கலந்து ரொம்பவே சில்லா சூப்பரா இருந்துச்சு. பொங்கல் ட்ரெஸ்ஸா? சரி. ஸோ மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. ட்ரெஸ் வந்து அவங்களே தான் அங்கே கொடுத்தாங்க. அண்ட் ட்ரெஸ் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. லைக் ஏதோ ஸ்மெல் வருமா அப்படின்னு நான் பயந்து பார்த்துட்டே இருந்தேன். பட் ஆனால் ரொம்பவே க்ளீனாக நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதை போட்டுட்டு நானும் வேகம் வந்து குப்புற வந்து படுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தோட ட்ரெடிஷ்னலான தாய் மசாஜ் தான். ஸோ எனக்கு ரொம்பவே வந்து பேக் பெயின், லெக் பெயின்லாம் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்து இந்த மசாஜ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இது எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி பெயின்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகி பாடி ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக ஆகும். அண்ட் மசில் பெயின், மசில் கிராம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்குமே இது ரொம்பவே ரிலீஃப் தரும். இது ஒரு கைண்ட் ஆஃப் யோகா மசாஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஒரு இடத்துலையும் இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணும்போது என் உடம்புல எக்கச்சக்கமாக வந்து நட்டை உடஞ்சிட்டே இருந்துச்சு. அப்போதான் எனக்கே தெரிஞ்சிச்சு நம்ம உடம்பு எவ்வளோ இறுகி போயிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த யோகா மசாஜ் பண்ணி முடிக்கும் போது வந்து ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. மைண்டும் பாடியும் ரொம்பவே ஃப்ரீயா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ வந்து நமக்கு ஆயில் மசாஜ் பண்றாங்க. இது வந்து பேக் பெயின்க்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. நாமெல்லாம் ஆயில் பாத் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து பண்ணுவோம். பட் அதுவுமே வந்து மசாஜ்லாம் பண்ண மாட்டோம். ஆயில் தலையில வச்சுட்டு அப்படியே குளிச்சிருவோம். பாட்டிலாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் பண்ணி விடுவாங்க. எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்து வந்துச்சு. ஸோ இந்த ஆயில் மசாஜ் கூடவே இந்த பேம்பு ஸ்டிக் வச்சு நமக்கு கரெக்டான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ல வந்து ப்ரெஷர் பண்றாங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு வந்து பாடி பெயின் ரொம்பவே ரிலீவ் ஆகும். அண்ட் இந்த பேம்பு ஸ்டிக் வந்து எல்லா பிளேஸ்லயுமே வந்து கிடைக்காதான். இது பர்டிகுலரா வந்து வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணி
பண்ணிட்டு இருக்கனால நமக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒத்தனம் குடுக்குற மாரி பண்றாங்க பாத்தீங்களா? இதுக்குள்ள வந்து நமக்கு 1000+ நேச்சுரல் ஸ்டப்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இது உடம்புல வைக்கும்போது கொஞ்சம் லைட்டா ஹீட்டா இருக்க மாரி இருக்கு. இத நம்ம பண்றதுனால நம்ம நரம்புல இருக்க கொழுப்பெல்லாம் வந்து கரையும். ஆல்சோ நமக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுவுமே ரொம்ப ரிலீஃபா இருக்கும். கண்டிப்பா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இங்க விசிட் பண்ணலாம். முக்கியமா லேடீஸ் வரீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரஸ்டட். ஏன்னா ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வச்சு ரன் பண்றாங்க. அண்ட் அடுத்தது வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான மசாஜ் தான் பண்ணாங்க. அதுதான் ஹாட் ஸ்டோன் மசாஜ். இது பண்றதுனால நமக்கு நெறைய பேருக்கு தூக்கம் வராம இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ரிலீஃபா இருக்கும். ஆல்சோ நமக்கு டீப்பான பெயின் இருந்தா அதுவுமே ரிலீஃப் ஆகும்னு சொன்னாங்க. அண்ட் கண்டிப்பா நீங்க இங்க வந்துட்டு போனீங்கன்னா, இன்னர் அண்ட் அவுட்டர் ரொம்பவே ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா வந்து நான் ஐ மசாஜ் வந்து பண்றேன். இப்படி ஒண்ணு இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் இங்க வந்து தான் கேள்விப்படுறேன். ஸோ நீங்க ஐடில வேலை பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா உட்காந்து வேலை செஞ்சு இந்த லோவர் பேக் பெயின், ஷோல்டர் பெயின் அப்புறம் இதெல்லாம் இல்லாம ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இங்க வந்து நீங்க ஸ்பா எடுத்துக்கும்போது நீங்க ரொம்பவே ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஆல்சோ உங்க பாடியுமே ஹெல்த்தியா இருக்கும். அண்ட் இந்த எக்யூப்மெண்ட் மாட்டி விட்ட அப்புறமா கண்ணுக்கு மேல வந்து லைட்டா வைப்ரேட் ஆகுற மாரி அந்த மசாஜ் ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைட்ல ஒரு மியூசிக்கும் ப்ளே ஆயிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் குட்டா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நமக்கு சவுண்ட் தெரப்பின்னு ஒண்ணு பண்ணாங்க. இந்த தெரப்பி பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் அண்ட் பாடிய வந்து ரிலாக்ஸ்ட் ஆக்கவும், நம்ம மைண்ட்ல நெறைய திங்ஸ்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருப்போம் பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து போயி நம்ம மைண்ட் அண்ட் பாடி வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கிறதுக்காக பண்றது. அண்ட் இது பண்ணும்போது சீரியஸாவே நான் வந்து ஒரு மெடிடேட் பண்ற நெலைமைக்கு போயிட்டேன். ஏதோ வானத்துல பறக்கிற மாரி இருந்துச்சு. அவ்ளோ ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. இப்ப நமக்கு வந்து கம்ப்ளீட்டா மசாஜ் எல்லாமே வந்து முடிஞ்சுச்சு. இப்பவே எனக்கு ரொம்ப ஃபீல் குட்டா, லைட்டா தான் இருக்கு பாடி. பட் இன்னுமே நாங்க உங்கள வந்து ஃபீல் குட்டா ஃபீல் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாக்ஸ் டீமுக்கு வந்து கூட்டு வந்தாங்க. இதுல நம்ம பாடி ஃபுல்லா உள்ள விட்டுட்டு இந்த மாரி பாக்ஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உள்ள ஃபுல்லா வந்து நமக்கு ஸ்டீம் வந்து ஹாட் ஸ்டீம் வரும். இந்த பாக்ஸ் ஸ்டீம் எடுக்கிறதுனால நம்ம ஃபேஸ் அண்ட் பாடில இருக்கிற டெட் செல்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகும். இதனால நம்ம ஃபேஸ் அண்ட் பாடி ரொம்ப ஹெல்தியாவும் புத்துணர்ச்சியாவும் இருக்கும். உள்ள டப்பால சத்தம் வருது. உள்ள இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவி வருது, நீராவி வருதா? என்ன பயமா இருக்குன்னா மேல எங்கன்னா சுடுதண்ணி பட்டுருமோன்னு பயமா இருக்கு. விவேக் வந்து ஸ்டீம் பாத் எடுக்கறாங்க. ஸ்டீம் பாக்ஸ்ல ஸ்டீம் பாத். சிம்பிளா சொல்லணும்னா ஆவி குடிக்கிறேன். நமக்கு வந்து நொச்சி எல்லாமே பவுடர் மாதிரி வந்து பாதி நக்கி பார்த்தா பச்சையா இருந்துச்சு. தேவி உங்க அறிவிலி அறிவு இவ்வளவு நேரம் ஒழுங்கா தான் பேசுனா நீ சார் அந்த மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல அடியில நெருப்பு வச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விவேக் ஆவி பிடிக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த ஸ்டீம் பாக்ஸ் வந்து 5 வகையான மூலிகை மரங்கள் வச்சு செஞ்சிருக்காங்க. ஸோ இதுல ஆர்கானிக்கா நம்ம வந்து ஸ்டீம் எடுக்கும்போது நம்ம பாடிக்கு நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்ததான் நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வெயிட் லாஸ்க்காக தான் பனானா லீஃப் ஸ்டீம் பாத் தான் நான் இப்போ எடுக்க போறேன். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 25 மூலிகைகள் அடங்கிய இந்த பொட்டிக்குள்ள வந்து நம்மள பனானா லீஃப்ல ரேப் பண்ணி உள்ள வந்து வச்சிருவாங்க. லைக் ஆவி பிடிக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னா ஈஸியா வந்து ஃபேட் லாஸ் ஆகும், கொழுப்பு வந்து கரையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல தொப்பை அதிகமாயிடுச்சு, உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதனாலதான். சீதா வந்து இந்த பரோட்டா வாழையில மடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி மடிச்சு இந்த பொட்டிக்குள்ள தான் வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பரோட்டா ஒரு மாதிரி வெந்து வர போறாங்க. பட்ட என்ன தூங்குற? இல்ல ஆவி உள்ள வந்து ஆவி வருது பார்த்தா அங்க போய் தூங்குற. ஆமா இந்த வெங்காய பேச்சு ஒண்ணும் குறைச்சல இல்ல. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வந்து சாப்பிட்றதுக்கா இல்லை குளிக்கிறதுக்கு இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணிடுறாங்க. இதை போய் நம்ம வந்து அழகாக போகிறோம். ரொம்ப குஷியோ. இப்போ வந்து மசாஜ் முடிஞ்சிச்சு, அப்புறம் ஸ்டீம் பாத் எல்லாமே முடிஞ்சிச்சு. லாஸ்டா வந்து நம்ம குளிச்சு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆக போறோம். அதனால இவங்களுக்கு நான் கனவு பட்டிருக்கேன் காலத்துல. என்னால ஃபர்ஸ்ட் டைம்ல குளிக்க முடியாது, அதனால நான் பரவாயில்ல குளிக்காம இருப்பேன். உட்காந்து டெம்பரேச்சரா? ஹீட் இஸ் ஓகே. யா இட்ஸ் ஓகே. ஆமா
எப்படி இருக்கு? சூடு மெத்தட் அழிஞ்சு போச்சு. சாப்பிடுறியா? மகாபிரபு நீங்க எங்கேயே வந்துட்டீங்களா? ஃபேஸ்க்கா? ஓ ஃபேஸ் சாப்பிடுறாத. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ஜெஸ்டரா இருந்துச்சு. நம்ம குளிக்கும் போது வந்து நமக்கு வாட்டர்மெலன் ஜூஸும் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வந்து கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்ததுலயே விளையாட்டுக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு. நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். அதான் சூப்பரா இருக்கு. சுடுதண்ணி இருக்குல்ல அதான் சீக்கிரம் மெல்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பாத் டப்ல தான் வந்து குளிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க யூஸ்வலா எல்லார் வீட்லயுமே பாத்திருப்பீங்க. என்னன்னா அந்த செராமிக்ல பிங்கான்ல அந்த மாதிரியான டப்ஸ் தான் பாத்திருப்பீங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா செடார் வுட் டப்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு மூலிகை மரத்துலான ஒரு வுட். இது வந்து இந்தியாலயே எங்கேயுமே கிடையாது. சோ இது வந்து லைக் ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி சன் ஸ்பால மட்டும் தான் வச்சிருக்காங்க. சோ இதுல நம்ம குளிக்கும் போது நமக்கு வந்து நிறைய வேரியஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. சோ அதனாலதான் வந்து இப்ப நம்ம இதுல வந்து குளிச்சிட்டு இருக்கோம். ஆஃப்டர் மசாஜ்க்கு அப்புறம் இந்த ஸ்டீம் பாத், அப்புறம் இந்த வாழையில பாத்தீங்களா, சோ அந்த பாத்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா வந்து நம்ம இந்த செடார் வுட்டன் பாத் வந்து எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் ராஜா பகதூர் மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக சன்ஸ்பாவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மேரேஜ் ஆக போகுது இல்லை பர்த்டே அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கூட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பா எடுத்துக்க சொல்லி கிஃப்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இது லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு கிஃப்டா இருக்கும். சன்ஸ்பா சென்னையில மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்லயும் ஒரு பிரான்ச் இருக்குங்க. ஸோ பொள்ளாச்சி, திருப்பூர்ல இருக்க மக்கள் கோயம்புத்தூர் பிரான்ச்சை விசிட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 பிரான்ச்சஸோட நம்பருமே நாங்கள் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டோம். என் மூஞ்சி இப்படி தான் இருக்கு பாருங்களேன். ஆயில் மசாஜ்லாம் பண்ணாங்க தலைக்கு, அதனால மூஞ்சி அதுக்கப்புறம் நான் எதுவுமே போட்டு வாஷ் பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் அப்படி இருக்கு. ரொம்ப வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கு. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கு. எனக்கு ரொம்ப அந்த கழுத்து வலி நிறைய இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ரொம்ப ஒரு தேவையான மசாஜாக இருந்தது மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க கிளம்புவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்களும் வந்து சன்ஸ்பாக்கு விசிட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா OMR நாவலூரில் தான் வந்து இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேயுமே அவங்களுக்கு ஒரு பேஜ் இருக்குது. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸோட ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்பயாவது ஸ்பா தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சன்ஸ்பாவை விசிட் பண்ணுங்கள். நாங்கள் சன்ஸ்பா பற்றின டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பலாம். எப்பயாவது பாடி பெயினிங்காக இருக்குது, கண்டிப்பாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஸ்பாவை விசிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் பை ஃப்ரம் சீதா அண்ட் விவேக். Bye.